இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் சுவையான ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். தக்காளி சேர்த்து செஞ்சால் சாதத்தில் பிரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. அதனால சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அடுத்தது நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற வாழைத்தண்டு சேர்த்துக்கலாங்க. வாழைத்தண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. வாழைத்தண்டுலேயே தண்ணி வரும், அதனால் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு மேலே தேங்காய் துருவல் சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. ஹாப்பி குக்கிங்.